ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ராஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோடில் ப்ராப்ளம் ஆஃப் த டே 3699 நம்பர் ஆஃப் ஜிக்ஜாக் அரேஸ் 1 இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 3 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, என் எல் அப்புறம் ஆர்னு. இந்த எல் அண்ட் ஆர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது வந்து 1 2 3ன்னு இருக்கலாம், இல்லை 1லேருந்து 5 வரை இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சை குறிக்கிறது தான் இந்த எல் அண்ட் ஆறு. அண்ட் என் வந்து என்ன அப்படின்னா அரேயோட சைஸ் தான் என் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது ஒரே எலிமெண்ட்டை பக்கத்தில் போடக்கூடாது. இப்போ நான் 1ன்னு போட்டிருக்கேன்னா அடுத்த எலிமெண்ட் மறுபடியும் 1ன்னு போடாம 1 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை தான் பக்கத்தில் போடணும், ஒரே எலிமெண்ட்டாக போடக்கூடாது. அண்ட் ஒரே மாதிரி, அதாவது கன்சிக்யூட்டிவாக நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ டிக்ரீசிங் ஆர்டர்லையோ எழுதக்கூடாது. இப்போ நான் 1ன்னு போட்டிருக்கேன்னா அடுத்த வேல்யூ 2ன்னு தான் போடணும், திரும்ப 1ன்னு போகக்கூடாது. ஏன்னா அட்ஜசன்ட் வேல்யூ சேமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 2ன்னு போட்டிருக்கேன், என்னோட ரேஞ்ச் வந்து 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 1 2 3 தான் என்னோட ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நான் 3ன்னு போட முடியாது இந்த இடத்துல. ஏன்னா இது ஒரு இன்க்ரீஸ், ஆல்ரெடி 1லேருந்து 2 போகிறது ஒரு இன்க்ரீஸு. இப்போ 2லேருந்து 3 போகிறது வந்து இன்னொரு இன்க்ரீஸ் இல்லை. ஸோ கன்சிக்யூட்டிவாக 3 எலமெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. இந்த மாதிரியும் போடக்கூடாது, அதுக்கப்புறம் டிக்ரீஸும் ஆகக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் 3ன்னு வருது அப்படின்னா 3லேருந்து 2 போயிட்டேன்னா இது ஒரு டிக்ரீஸு. மறுபடியும் 2லேருந்து 1ன்னு ஒரு டிக்ரீஸை வந்து நான் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுவும் இன்வேலிடு. நம்ம அதுக்கு பதிலாக எப்படி தரலாம் அப்படின்னா 1லேருந்து 2 போகிறேன் அப்படின்னா இது வந்து என்ன இன்க்ரீஸா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிக்ரீஸை நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு டிக்ரீஸை வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எய்தர் நான் 2லேருந்து 1க்கு போகலாம். இது வந்து ஒரு டிக்ரீஸு. ஆக்சுவலாக இது ஒன்று தான் என்னால் தர முடியும். ஓகேவா? 1லேருந்து 2 வர்றது வந்து ஒரு இன்க்ரீஸு. இன்னொரு டிக்ரீஸ் நான் தரணும் அப்படின்னா என்னால் 2லேருந்து 3க்கு போக முடியாது, ஏன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். 2லேருந்து 2க்கும் போக முடியாது, ஏன்னா அட்ஜஸ்டன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் நம்மளோட பிரச்சனை இல்லாமல். அண்ட் நம்மளோட ஆன்சர் வந்து லார்ஜ் ஆன்சராக வரலாம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து அது மாடுலோ 10⁻9+7 அப்படின்னு நம்ம ஃபைனலாக போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1 பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் வந்து 3, அதாவது மொத்தம் 3 நம்பர்ஸ் எடுக்கணும். அண்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 4 அண்ட் எண்டிங் ரேஞ்ச் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை வச்சு நான் 3 எலமெண்ட்ஸாக கிரியேட் பண்ணோம். அப்படின்னா 4லேருந்து 5 போகலாம். இது வந்து ஒரு இன்க்ரீஸு. 5லேருந்து 5 போக முடியாது. அப்புறம் 5லேருந்து என்ன 4 தான் இருக்குது. ஸோ 4 தான் போக முடியும். இது ஒரு வேலிடான அரே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5லேருந்து 4 போகலாம். இது வந்து ஒரு டிக்ரீஸு. இன்னொரு டிக்ரீஸ் என்னால் தர முடியாது, அண்ட் திரும்ப 4ம் போட முடியாது. அப்போனா 5 இன்க்ரீஸ் தான் கொடுக்கணும். ஸோ எத்தனை வேலிடான அரே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வேலிடான அரே. அப்படின்னா இந்த 2 வேல்யூ வந்து நம்ம அவுட்புட்டாக கொடுத்துட்றோம் ஆன்சராக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்னொரு ரேஞ்சை பார்க்கலாம். இன்னொரு ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு ரேஞ்சு. அண்டு மொத்தம் அதே சேம் தான், மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? லென்த் வந்து 3ன்னு கொடுத்தனால மொத்தம் 3, அந்த அரேயோட சைஸ் வந்து 3ன்னு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 to 1 போகலாம். ஓகேவா? 1 to 1 போகலாம், ஏன்னா 1லேருந்து 2 வந்து இன்க்ரீஸு, 2லேருந்து 1 டிக்ரீஸு. அதேமாரி 1லேருந்து 3, 3லேருந்து 1. அதுக்கப்புறம் 1லேருந்து 3, 3லேருந்து 2, ஏன்னா 1லேருந்து 3 இன்க்ரீஸு, 3லேருந்து 2 வந்து டிக்ரீஸு. 1லேருந்து 2 போக முடியாது அண்ட் 2லேருந்து 3 போக முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கில் வந்துடும். ஸோ அது வந்து வேலிட் கிடையாது. அதுக்கப்புறம் 2லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 1, அதுக்கப்புறம் 1லேருந்து 2, 2லேருந்து 1 வந்து ஒரு டிக்ரீஸு, 1லேருந்து 3 வந்து ஒரு இன்க்ரீஸு. அப்புறம் 2லேருந்து 3 வந்து டிக்ரீஸு, 3லேருந்து 1 வந்து இன்க்ரீஸு, 2லேருந்து 3 வந்து இன்க்ரீஸு, 3லேருந்து 1 வந்து டிக்ரீஸு, 2லேருந்து 3 வந்து என்ன இன்க்ரீஸு, 3லேருந்து 2 வந்து டிக்ரீஸு. அதுக்கப்புறம் 3ல் வரும். 3லேருந்து 1 வருது வந்து ஒரு டிக்ரீஸ், 1லேருந்து 2 போகிறது இன்க்ரீஸு, 3லேருந்து 1 வருது டிக்ரீஸு, 1லேருந்து 3 போகிறது இன்க்ரீஸு, 3லேருந்து 2 வருது டிக்ரீஸு, 2லேருந்து 3 வருது இன்க்ரீஸு. ஓகேவா? எத்தனை வேலிடான அரே இருக்குன்னு செக் பண்ணுறோம். எத்தனை வேலிடான அரே இருக்குன்னா மொத்தம் 10 வேலிட் அரே இருக்குது அப்படின்னு கொடுத்துறோம். மெயினான பேட்டர்ன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் வருதா டிக்ரீஸ் வருதான்னு தான் மெயினாக செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளோட பேட்டர்ன். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு பேட்டர்ன், இன்க்ரீஸ்னு ஒரு விஷயம் வருது, ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் போகிறதுக்கு இன்க்ரீஸ்னு வருதுன்னா ரிலேஷன், அடுத்து வந்து நான் டிக்ரீஸ் தான் போகணும். நான் அதுக்கப்புறமும் மறுபடியும் இன்க்ரீஸ்னு போகக்கூடாது, ஏன்னா இன்க்ரீஸ்னு போனால் அது வேலிடாக இல்லை, அது வந்து வேலிட் இருக்காது, இன்வேலிடு. ஸோ இன்க்ரீஸ்னு வந்து நான் டிக்ரீஸ் தான் போகணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் போய் டிக்ரீஸ்னு வருதுன்னா அடுத்து வந்து நான் இன்க்ரீஸ் தான் போகணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட மெயின் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது
எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கடைசி எலமெண்ட்டை வந்து எம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எப்படி எடுக்கிறோம்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எம் எலமெண்ட்ஸ் கிட்ட போகிறோம். அதாவது இப்போ 5 அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதான் எம் இசிக்கல் டு ஆர் மைனஸ் எல் ப்ளஸ் 1. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் என்ன டிக்ரீஸ் என்னன்னு பார்க்குறோம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் எக்ஸாம்பிளில் போட்டுக்கலாம். இப்போ 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இன்க்ரீஸ் ஆஃப் 1. இந்த இன்க்ரீஸ் ஆஃப் 1 வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா எந்த எலமெண்ட்லேருந்து 1 போனால் எனக்கு வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது இந்த 1 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு எலமெண்ட்லேருந்து 1ன்னு ஒரு எலமெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு செக் பண்ணுறோம். இது வந்து இன்க்ரீஸாக ஆக்கிறதுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ரிலேஷன்ஷிப்பு. பட் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு செக் பண்ணுறோம். இந்த 1ன்னு போக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லை. ஏன்னா 1 தான் இருக்குது லெஸரான எலமெண்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை. அப்படி ஏதாவது 0ன்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0 to 1ன்னு போட்டுக்கலாம். அது வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரு. ஓகேவா? பட் இங்கே வந்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. வெறும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 0 எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இன்க்ரீஸில். அதுக்கப்புறம் 2 செக் பண்ணுறோம். 2 வந்து என்ன செக் பண்ணுறோன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். 2வை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு எலமெண்ட்லேருந்து 2க்கு போகிறோம். ஓகேவா? அது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது 2வை விட லெஸர் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். லெஸர் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி 3யை செக் பண்ணுறோம். எத்தனை எலமெண்ட்ஸ்லேருந்து 3க்கு போனால் அது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னா 3யை விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ்லேருந்து போனால் தானே 3 வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆகும். ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 இருக்குது 2 இருக்குது. ஸோ மொத்தம் 2 எலமெண்ட்ஸு. ஸோ 2 பாசிபிள் வேஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அப்புறம் டிக்ரீஸிங்கில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த எலமெண்ட்லேருந்து 1 வந்தால் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? 1க்கு வந்து ஒரு எலமெண்ட்லேருந்து நம்ம 1க்கு வந்தால் அது வந்து டிக்ரீஸிங் ரிலேஷன்ஷிப்னு வரணும். பட் அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ 1 விட எத்தனை எலமெண்ட்ஸ் ஹையராக இருக்குது? 2 இருக்குது 3 இருக்குது. இப்போ 2லேருந்து 1 போனால் அது வந்து ஒரு டிக்ரீஸிங்கு. 3லேருந்து 1 போனால் அது வந்து ஒரு டிக்ரீஸிங். ஸோ 2 பாசிபிள் வேஸா? ஸோ இதுக்குள்ளே வந்து 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட்டு இப்போ எந்த வேல்யூலேருந்து 2க்கு போனால் அது வந்து டிக்ரீஸ் ஆகும். 3லேருந்து 2க்கு போனால் டிக்ரீஸ் ஆகும். அப்போனா எத்தனை பாசிபிள் வே? ஒரே ஒரு பாசிபிள் வே. ஏன்னா 1லேருந்து 2க்கு போனால் அது இன்க்ரீஸிங் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ 1 பாசிபிள் வே. அண்ட் அதே மாதிரி 3யை செக் பண்ணுறோம். 3க்கு வந்து போகிறதுக்கு என்னென்ன டிக்ரீஸிங் பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போனா 3யை விட ஏதாவது ஹையர் வேல்யூஸ் இருந்தால் அது டிக்ரீஸ் ஆகும். 3 தானே இருக்கிறதுல ஹையர் வேல்யூ. ஸோ எப்படி போனாலும் நமக்கு வந்து டிக்ரீஸிங் ஆகவே ஆகாது. இன்க்ரீஸிங் மட்டும் தான் ஆகும் எந்த எலமெண்ட்லேருந்து வந்தாலும். 1லேருந்து வந்தாலும் சரி இல்லை 2லேருந்து வந்தாலும் சரி இன்க்ரீஸ் தான் டிக்ரீஸ் ஆகாது. ஸோ 0 பாசிபிள் வேஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட பேட்டர்ன்னு பார்த்தோம்னா v = v-1. அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா v-1 0th வேல்யூ 0 வேல்யூஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் 2 அப்படின்னு பார்த்தோன்னா எலமெண்ட் 2க்கு வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது? ஒரே ஒரு பாசிபிள் வே. ஸோ 1ன்னு ஸ்டோர் பண்ணுறோம். 3ன்னு பார்த்தோன்னா 3-1 2 பாசிபிள் வேஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். சேம் வித் இந்த டிக்ரீஸிங் அரேயோட கான்செப்டும் அதே தான். இப்போ வந்து எனக்கு என்ன 1ல் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா m-v. இந்த m வந்து என்ன அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ என்ன 3யா? அப்படின்னா 3 மைனஸ் இந்த 1. 3 - 1 என்ன 2. அதேமாதிரி 3 - 2 என்ன 1 பாசிபிள் வே. 3 - 3 0 பாசிபிள் வேஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டேன். 1லேருந்து 2க்கு போயிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரணும்? இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. அப்போ தானே நம்ம லென்த்து வந்து 3 அப்படின்னு கவர் பண்ண முடியும். என்னோட லென்த்து 3னா மொத்தம் நான் 3 நம்பர்ஸ் எடுக்கணும். மொத்தம் 3 நம்பர்ஸ் எடுத்து அந்த அரேவை க்ரியேட் பண்ணணும். ஸோ 2 க்ரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி 2 எலமெண்ட்ஸை வச்சு நான் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிட்டேன். 3வது எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் வச்சு தான். இதுக்கு முன்னாடி வந்து என்ன ரிலேஷன் வந்திருக்கு அப்படின்னு இன்க்ரீஸிங் ஆர்டரா இல்லை டிக்ரீஸிங் ஆர்டரா அப்படின்னு எந்த ரிலேஷன் வருதோ அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமோன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸ் வேல்யூ நான் x-1 பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இது வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகணுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ரீவியஸ் வேல்யூவோட ரிலேஷன் வச்சு தான். ஸோ இப்போ 2லேருந்து 1 வரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 2லேருந்து 1 வரும். நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? எக்ஸாம்பிளாக 1 2 3 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கா? 2லேருந்து 1 வர்றது வந்து
ஒரு டீக்ரீசிங் ரிலேஷன். நான் அடுத்து வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, பேட்டர்ன் படி இன்க்ரீசிங் ஆர்டர் தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இன்க்ரீசிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னா, எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். எய்தர் இங்கே 2ன்னு வரலாம், அப்படி இல்லைனா 3ன்னு வரலாம். ஸோ 2 பாசிபிள் வேஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அடுத்து வந்து இன்க்ரீசிங் ஆஃப் எக்ஸ் வந்து வர்றதுக்கு அப்படின்னு. அதுதான் நெக்ஸ்ட் ஆஃப் இன்க்ரீசிங் எக்ஸ். நெக்ஸ்ட் ஆஃப் இன்க்ரீசிங் எக்ஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்னு ஒரு வேல்யூ வரப்போகுது. அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்க போகுது. பட் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது, அந்த என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குனா சம் ஆஃப் ஆல் டவுன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் மைனஸ் ஒன்னா இந்த இண்டெக்ஸ், ஓகேவா? இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இண்டெக்ஸுக்கு கொண்டு வர போகிறோம். பட் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இப்போ 1ன்னு வருதா, நெக்ஸ்ட் வந்து எனக்கு 2ன்னு வரலாம், 3ன்னு வரலாம். பட் எனக்கு வந்து அது இன்க்ரீசிங்கில் தானே வரணும். ஏன்னா டிக்ரீசிங் நம்ம ஆல்ரெடி வர வச்சிட்டோம். ஸோ இன்க்ரீசிங்கில் தானே வரைக்கணும். ஸோ 1ஐ விட என்னென்ன வேல்யூஸ்லாம் இன்க்ரீசிங் கொண்டு வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து 1 வந்து நம்ம வந்துட்டோம். என்னென்ன வேல்யூஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்? 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 3ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஓகேவா? இது வந்து நம்ம 1 2 3 எடுத்ததுனால இந்த மாதிரி ரேஞ்சு. இதுவே 4 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய பாசிபிள் வேஸ் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து நான் சம் ஆஃப் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன், ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டவுன் எக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து இந்த 1 குறிக்குது. டவுன் அரேனா இந்த டிக்ரீசிங் அரே, ஓகேவா? ஸோ டிக்ரீசிங் அரேல வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, என்னென்ன வேல்யூஸ்லாம் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த டிக்ரீசிங் அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் அதே மாதிரி அடுத்து வந்து எனக்கு டிக்ரீசிங்கில் வரணும். இப்போ எக்ஸ் வந்து எனக்கு டிக்ரீசிங்கில் வந்து அந்த டிக்ரீசிங் வந்து எதை வச்சு நான் பேஸ் பண்ணுறேன் வரணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த எலமெண்ட்டான 3 இருக்குல்ல. ஸோ இதோட ரிலேஷன் பார்க்குறேன். இதோட ரிலேஷன் வந்து இன்க்ரீசிங் ஸ்டேட்டு. 2லேருந்து 3 வந்து இன்க்ரீசிங் ஸ்டேட்டு. நான் அப்போனா அடுத்த பேட்டர்னான டிக்ரீசிங் ஸ்டேட்டு தான் கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ அப்போனா எக்ஸ் மைனஸ் ஒன்னான 3ஐ விட எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரணும். எய்தர் நான் இங்கே 2ன்னு போடலாம், அப்படின்னா 1ன்னு போடலாம். ஸோ 2 பாசிபிளான வேஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் சம் ஆஃப் ஆல் அப்பரே எக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து 3ஐ குறிக்குது. ஸோ இந்த சம் ஆஃப் ஆல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதை வச்சுலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ப்ரிஃபிக்ஸ் வந்து 0லேருந்து அந்த எம் அரே வரையும் இருக்குது, எம் வேல்யூஸ் வரையும் இருக்குது. எம் வேல்யூஸ்னா 3, இது வந்து 1, இது வந்து 2. ஸோ சஃபிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போனா இங்கே 4ன்னு இருக்கும், இங்கே 3a 0 1 அண்ட் 2, ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறோம், சஃபிக்ஸ்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, சம் ஆஃப் ஆல் டவுன் டிக்ரீசிங் அரேன்னு ஒன்று அறிக்கை வச்சுருக்கோம்ல. ஸோ அதோட சம் எல்லாத்தையும் ப்ரிஃபிக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் சஃபிக்ஸில் வந்து இன்க்ரீசிங் அரேயில் வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சஃபிக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? எல்லா வேல்யூஸும் இனிஷியலாக 0ன்னு இருக்கும், ஓகேவா? எல்லா வேல்யூஸும் 0ன்னு இருக்கும் இனிஷியலாக. இந்த எல்லா இண்டெக்ஸும் இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ப்ரிஃபிக்ஸோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ. இது வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஐ வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸு. ஸோ ஐ வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ வந்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஒன், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன எலமெண்ட் இருக்கோ இதோட வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து சம் ஆஃப் ஆல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஐ மைனஸ் ஒன், எதோட ஐ மைனஸ் ஒன்று? ப்ரிஃபிக்ஸோட ஐ மைனஸ் ஒன்று ப்ளஸ் நம்ம வந்து டிக்ரீசிங் அரே ஒன்று வச்சுருக்கோம்ல, 2 1 0 அப்படின்னு, இந்த டிக்ரீசிங் அரே. ஸோ இதில் இருக்கிற ஐத் இண்டெக்ஸு இதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐத் இண்டெக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐத் இண்டெக்ஸ்னால் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இந்த ஐத் இண்டெக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ மைனஸ் ஒன்னையும் இந்த டிக்ரீசிங் அரேயில் இருக்கிற ஐஏவும் ஸ்டோர் பண்ணுறோம். டிக்ரீசிங்கோட ஐன்னா 1, ஓகேவா? ப்ரிஃபிக்ஸோட 1ல் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, இந்த டிக்ரீசிங் அரேயில் இருக்கிற 1 ப்ளஸ் இது ப்ரிஃபிக்ஸோட ஐ மைனஸ் ஒன். ப்ரிஃபிக்ஸோட ஐ மைனஸ் ஒன் வந்து 0. டிக்ரீசிங்கோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன? 2. அப்போனா 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம் 1 இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில். அதுக்கப்புறம் ஐ வந்து 2 அப்படின்னு வருமா? ஐ வந்து 2 அப்படின்னா டிக்ரீசிங் அரேயில் 2ல் என்ன வேல்யூ இருக்குது? 1ன்னு இருக்குது. 1ன்னு இருக்கா? ப்ரிஃபிக்ஸோட ஐ மைனஸ் ஒன் என்ன? 2. ஸோ 1 + 2, 1 + 2 வந்து 3. ஐ வந்து 3ன்னு வருமா? இப்போ இந்த டீக்ரீசிங் அரேயில் வந்து 3ல் என்ன வேல்யூ இருக்குது? டிக்ரீசிங் அரேயில் 3 வந்து 0 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஸோ 0. ஸோ இந்த டிக்ரீசிங்கோட ஐத் இண்டெக்ஸ் வந்து என்ன? 0. ஐ மைனஸ் ஒன். ஐ மைனஸ் ஒன்னா 2 மைனஸ் ஒன். ப்ரிஃபிக்ஸோட 2 மைனஸ் ஒன்று. ஸோ இது வந்து என்ன வேல்யூ? 3. 3 + 0 என்ன? சேம் 3, ஓகேவா? இப்படி ஒரு அரேவை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். சேம் ஃபார் சஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்.
ஸோ இனிஷியலாக லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். எல்லா இண்டெக்ஸுமே 0 தான் இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸு, அதாவது இந்த எம் வந்து 3ல, ஸோ இந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எம் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எம் தான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சஃபிக்ஸோட ith இண்டெக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா i+1, சஃபிக்ஸோட i+1 ப்ளஸ் இன்க்ரீசிங் அரேவோட ith இண்டெக்ஸு. ஸோ ஐ வந்து என்ன, இந்த 3யா, ஐ வந்து தேர்ட் இண்டெக்ஸு, i+1 என்ன, ஃபோர்த் இண்டெக்ஸு. ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 0 வேல்யூ இருக்குது. இன்க்ரீசிங்கோட ith இண்டெக்ஸ் என்ன, இன்க்ரீஸோட ith இண்டெக்ஸ்னால் இந்த 3. ஸோ அப்போனா 2 வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கா. அப்போனா 2 + 0 என்ன, 2. ஓகேவா. ஐ வந்து 2ன்னு வந்துடும். ஐ வந்து 2ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து i+1 எடுக்கிறோம். i+1ல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. சஃபிக்ஸோட i+1 வந்து 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இன்க்ரீஸோட ith இண்டெக்ஸ், இன்க்ரீஸோட ith இண்டெக்ஸ்னால் இன்க்ரீஸோட செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 2 + 1, 2 + 1 வந்து என்ன, 3. ஓகேவா. அதுக்கப்புறம் சஃபிக்ஸோட ith இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வந்துடும். சஃபிக்ஸோட ith இண்டெக்ஸ் வந்து 1. i+1 என்ன, சஃபிக்ஸோட i+1 3. i+1 வேல்யூ வந்து 3 சஃபிக்ஸில். ஸோ 3 ப்ளஸ் இன்க்ரீசிங்கோட ith இண்டெக்ஸ் வந்து 1. இதில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 0ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 3 + 0 வந்து என்ன, 3. ஓகேவா. அதுக்கப்புறம் 0th இண்டெக்ஸ் வரும். சஃபிக்ஸோட ஐ வந்து 0th இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துடும். 0th இண்டெக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வேல்யூ வேணாம். 1 இண்டெக்ஸில் 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கா. ஸோ 3 ப்ளஸ் இங்கே வந்து 0th இண்டெக்ஸே இல்லை. ஸோ அப்படியே 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், சஃபிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக, அதோட எக்ஸ் எலமெண்ட் வந்து எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அதை கொண்டு வர அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் நியூ இன்க்ரீஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரீஃபிக்ஸ் ஆஃப் x-1 அண்ட் நியூ டிக்ரீசிங் ஆஃப் எக்ஸ் வந்து சஃபிக்ஸோட x+1. சம் ஆஃப் ஆல் டிக்ரீசிங் அரே இது, சம் ஆஃப் ஆல் இன்க்ரீசிங் அரே இது. ஓகேவா. இப்போ வந்து இந்த நியூ இன்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நியூ இன்க்ரீசிங் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அண்ட் நியூ டிக்ரீசிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பாசிபிள் வேஸ், ஆல் பாசிபிள் வேஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து என்ன வேல்யூ வர்றதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்க்ரீசிங் வேல்யூ வரப்போகுதுன்னா அந்த வேல்யூ வர்றதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். நியூ டிக்ரீசிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது டிக்ரீசிங் எலமெண்ட் வருது, அதோட ரிலேஷன் வந்து டிக்ரீசிங், அது வந்து என்ன எலமெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கு வந்து எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூ வந்து டிபெண்ட் ஆன் இந்த லென்த்து. நம்ம வந்து எவ்வளோ லென்த்துக்கு ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. சப்போஸ் என்னோடய லென்த்து வந்து 3 அப்படின்னா நான் மொத்தம் 3 எலமெண்ட் எடுத்தால் போதும். இதுவே என்னோடய லென்த் வந்து 4 அப்படின்னா மொத்தம் 4 எலமெண்ட் எடுக்கணும். 1, அங்கேருந்து 2, 2லேருந்து மறுபடியும் 1, அதுக்கப்புறம் 1லேருந்து மறுபடியும் 2ன்னு போகலாம், இல்லை 3ன்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இந்த லென்த்தை பேஸ் பண்ணி தான் என்னோடய பாசிபிள் வேஸும் மாறும். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம நியூ இன்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம், எவ்வளோ பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அதுதான் அதான் நியூ இன்க் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் x-1. ஸோ இப்போ வந்து இது என்ன, இது எத்தனாவது இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, நியூ இன்க் ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்டு, தேர்டு. அதாவது 1 வர்றதுக்கு 1 வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம இப்போ 1 தான் வரப்போகுதுன்னு வச்சுருக்கோம். ஸோ இது கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது, அண்ட் 2 வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது, 3 வந்து அடுத்து இன்க்ரீசிங் ஆர்டரில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சேம் ஃபார் நியூ டிக்ரீசிங். ஓகேவா. இதுவும் ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு, தேர்ட் இண்டெக்ஸு. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நியூ இன்க் ஆஃப் 1. நியூ இன்க் ஆஃப் 1 அப்படின்னா 1 - 1 0. 0த்தில் வந்து என்ன ப்ரிஃபிக்ஸோட 0வில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எதுவுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ 0 பாசிபிலிட்டிஸ். 1 வந்து நெக்ஸ்ட்டு கொண்டு வரதுக்கு 0 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 வந்து என்ன அப்படின்னு பார்க்குறோம். 2 கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 2 - 1 அப்படின்னா ப்ரிஃபிக்ஸோட 1. ப்ரிஃபிக்ஸோட 1ல் 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ரிஃபிக்ஸோட 3 - 1 அப்படின்னா 2. ப்ரிஃபிக்ஸோட 3 - 1 2. செகண்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குது. அப்போனா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த 3 கொண்டு வரதுக்கு. ஓகேவா. 3ல் வந்து என் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி 1 2 3 இப்போ இந்த 1 2 3 டிக்ரீசிங்கில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது எனக்கு 1 வந்து நான் டிக்ரீசிங் ரிலேஷனில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது வந்து சஃபிக்ஸோட x+1. ஓகேவா. சஃபிக்ஸோட x+1 அப்படின்னா இங்கே இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னால் 1 + 1 2. இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
2 பார்க்குறோம். செகண்ட் இண்டெக்ஸ் அப்போனா 2 + 1 சஃபிக்ஸோட 2 + 1 என்ன 3. சஃபிக்ஸோட தேர்ட் இண்டெக்ஸில் 2ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 பார்க்குறோம். 3 வந்து சஃபிக்ஸோட 3 + 1 அப்போனா 4. ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 0 ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சஃபிக்ஸில். ஸோ 0 பாசிபிலிட்டிஸ்னால் 3 வந்து என்னால் பெருசாக டிக்ரீசிங்கில் கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். நியூ இன்கோட 2 + 3 வந்து 5. அண்டு நியூ டிக்ரீசிங்கோட டோட்டல் வேல்யூஸ் என்ன, 3 + 2 + 0. 3 + 2 5, இன்னொரு 5. ஸோ நியூ இன்க்ரீசிங்கும் 5, நியூ டிக்ரீசிங்கும் 5. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10 வேலிடான அரேஸை கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிபிலிட்டி ஆன்சர் வந்து மொத்தம் 10 வேலிடான அரேஸை வந்து கொண்டு வரலாம். ஸோ அவுட்புட்டுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக 10 இருக்கா. ஸோ 1 வந்து டிக்ரீசிங்காக கொண்டு வரோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து இங்கே டிக்ரீசிங் ஆகுதுன்னு பார்த்துடலாம். 1 வந்து எத்தனை டிக்ரீசிங் வழியாக கொண்டு வரலாம், 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது 1 வந்து டிக்ரீசிங்காக கொண்டு வரதுக்கு. அது என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ 2லேருந்து 1 வந்து ஒரு டிக்ரீசிங்கா, ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. 3லேருந்து 1 வந்து கொண்டு வருது, இன்னொரு டிக்ரீசிங் பாசிபிலிட்டி. வேறு எங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. 3லேருந்து 1 வருது, இன்னொரு டிக்ரீசிங் பாசிபிலிட்டி. பர்ஃபெக்டாக 3 டைம்ஸ் வருதா. 2 வந்து டிக்ரீசிங்காக கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போனா 2ல் எண்ட் ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். 3லேருந்து 2 போகிறது ஒரு டிக்ரீசிங், இது 1. இது 1லேருந்து 2 போதா, அப்போனா இன்க்ரீசிங்கு. அப்புறம் 3லேருந்து இன்னொரு வாட்டி 2 போதா, ஸோ இது இன்னொரு டிக்ரீசிங். மொத்தம் 2 டிக்ரீசிங். பர்ஃபெக்டாக இங்கேயும் 1லேருந்து 2 போது, இது வந்து இன்க்ரீசிங், கண்டுக்க வேண்டாம். 3லேருந்து 3 வந்து டிக்ரீசிங்காக கொண்டு வரணும், அதாவது கடைசியாக 3ல் முடியணும், அது வந்து டிக்ரீசிங் ரிலேஷன் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 0 பாசிபிலிட்டிஸு. அப்போனா எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த மாதிரி கொண்டு வர. அப்புறம் நியூ இன்கில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 1 வந்து இன்க்ரீஸிங்காக கொண்டு வரணும். அப்போனா 1ல் முடியணும், அதோட ரிலேஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை, 0 பாசிபிலிட்டிஸு. அதே மாதிரி 2 பார்க்குறோம். 2ல் வந்து முடியணும், அதோட ரிலேஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இன்க்ரீஸிங் ஸ்டேட்டாக இருக்கணும். ஓகேவா? இந்த இன்க்ரீஸிங் ஸ்டேட்டை வந்து எப்படி இந்த இன்க்ரீஸிங் ஸ்டேட்டை வந்து இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒன்று 2ல் முடியுது, 1லேருந்து 2 போகுது, அப்போனா இது என்ன, இன்க்ரீஸிங் ஸ்டேட்டு. அதே மாதிரி இங்கே 1லேருந்து 2 போதா, இது ஒரு இன்க்ரீஸிங் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு 3 பார்க்கலாம். 3ன்னு பார்த்தோன்னா 3ல் வந்து எண்ட் ஆகணும், அது வந்து இன்க்ரீஸிங் ரிலேஷனாக இருக்கணும். ஓகேவா? எந்த வேல்யூலேருந்து வர போகிறாங்கன்னு தெரியாது, பட் எனக்கு 3ல் முடியணும். அதுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா 3 பாசிபிலிட்டிஸு. அந்த 3 பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, 1லேருந்து 3 வருது ஒரு பாசிபிலிட்டி, இது வந்து ஒரு இன்க்ரீஸிங் பாசிபிலிட்டி. 1லேருந்து 3 வருது, மறுபடியும் இன்னொரு இன்க்ரீஸிங் பாசிபிலிட்டி. 2லேருந்து 3 வருது, இன்னொரு இன்க்ரீஸிங் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, லென்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ 3 லென்த்னால நம்ம வந்து 0 to 3, 3 to 0 அப்படின்னு எடுத்துட்டோம். நம்மளோட லென்த் வந்து 4 இருக்குன்னா இதோட பாசிபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இதோட பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆகும்னா இந்த ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு இதெல்லாம் சேஞ்ச் ஆகி இதோட நியூ இன்க்ரீஸு நியூ டிக்ரீஸு இதோட பாசிபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி நம்ம ஃபைனலாக அதை வந்து ஆன்சரில் ஆட் பண்ணி டோட்டலாக கொடுத்துடலாம். இதுதான் உங்களுக்கான கோடிங் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கிரேட்டர் வேல்யூவில் வரும், லார்ஜ் வேல்யூவில் வரும்னு சொல்லி நம்ம அதை மாட் பண்ண போகிறோம். 1e⁻9 1e⁻9னா 10⁻9 + 7. இதை வச்சு நம்ம மாடலை பண்ணி குறைச்சிருவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்க்ரீசிங் அரே டிக்ரீசிங் அரேவை கிரியேட் பண்ணுறதுக்கு அண்டு ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு அதெல்லாம் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீசிங்காக இல்லை டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு m+1. அப்புறம் நெக்ஸ்ட்டு டிக்ரீசிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு m+1. ஒரு ஃபார் லூப் போட்டு இதெல்லாம் ரன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸை வந்து ரெடி பண்ணுறோம், அப்புறம் சஃபிக்ஸை வந்து ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நியூ இன்க்ரீசிங்க்கு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ப்ரிஃபிக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அண்டு நியூ டிக்ரீசிங்கை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சஃபிக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு லென்த்து முடிச்சிட்டேன், அடுத்த லென்த்து போனோன்னா என்னோட அடுத்த நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்து டிக்ரீஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் டிக்ரீஸும் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்குள்ளே வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸுக்குள்ளே நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும், டிக்ரீஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் டிக்ரீஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபைனலாக இந்த லென்த்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த் வரைக்கும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை வந்து வரைக்கிறோம். ஆன்சர் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அந்த இண்டெக்ஸில் வந்து என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக எத்தனை இவ்வளோ வேலிடான அரே என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு ஆன்சராக நம்ம கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ் அண்ட் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம் இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் யர் ராஸ்காதி சைனிங் ஆஃப்.